கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் போது நடைபெறவுள்ள தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் 7 எக்கால நியாய தீர்ப்புகளும் முக்கியமானவைகள். 7 எக்காலங்கள் பகுதியில் இன்று நாம் காணப்போவது 2ஆம் எக்காலம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினபோது என்ன நடந்தது? 4 விதமான வெவ்வேறு சம்பவங்கள் நடைபெற்றதை காண்கிறோம். ஆகவே இந்த இரு வசனங்களை 4ஆக பிரித்து ஆராயலாம். அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. இந்த 2வது நியாய தீர்ப்பானது வெளிப்படுத்தல் 6:13 கூறப்பட்டுள்ள நியாய தீர்ப்பை ஞாபகப்படுத்துகின்றது. மலை போன்றதொன்று என கூறுவது அதனுடைய தோற்றத்தையும் அது எவ்வளவு பெரியது என்பதையும் குறிக்கின்ற ஒன்றாகும். அவ்வளவு பெரிய பொருளாக அது காணப்பட்டது. அது வானத்திலிருந்து விழும்போதே அக்னியால் எரிகின்ற ஒன்றாக காணப்பட்டது. வானத்திலிருந்து விழும்போதே எதற்காக எரிந்து கொண்டிருந்தது? நெருப்பானது பற்றி எரிய ஆரம்பிக்கும் போதே அதன் மீது தண்ணீரை ஊற்றுவோமாகில் அது அணைந்து போகும். ஆனால் அதிக நேரம் அக்னியில் இருந்த இரும்பு, வெண்கலம் மற்றும் கல் போன்றவற்றை தண்ணீரில் போடுவோமாகில் அந்த பொருட்களின் வெப்பமானது சிறிது நேரம் சென்றபின் தான் தனியும். ஆயுதங்களை தயாரிக்கின்ற இரும்பு பட்டறைகளில் இவைகளை காணலாம். வெப்பமாக இருக்கின்ற பொருட்களை தண்ணீரில் போடும்போது எவ்வளவு குளிரான தண்ணீரையும் அந்த பொருட்கள் வெந்நீராக மாற்றும். ஆகவே வானத்திலிருந்து விழும்போது எரிந்து கொண்டு விழுவதற்கான காரணம், விழுகின்ற பொருளானது கடலுக்குள் விழுந்த பிறகு எரிந்து கொண்டிருக்காது. மாறாக எரிகின்ற பொருளானது வெப்பம் நிறைந்த கனலாக விழும். ஆகவே வானத்திலிருந்து விழும்போதே எரிந்து கொண்டு வருமாயின் அதனுடைய வெப்பமானது கடலையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு பயங்கரமான ஒன்றாக காணப்படும். இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் பயங்கரத்தை காண்பிக்கிறது. கடலில் விழுந்து அதை சேதப்படுத்தக்கூடிய பொருள் மனிதர் மேல் விழுமாயின் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். மனிதர்கள் சாம்பல் ஆவார்கள் அல்லவா? சமுத்திரம் என்பது மனிதர்களையும் குறிக்கின்றது. வெளிப்படுத்தல் 13:1, 17, 15. ஆகவே மனிதர்களாகிய சமுத்திரத்தின் மேலும் விழுவதற்கு வாய்ப்புள்ளது. 2வது, அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. வானத்திலிருந்து விழுந்த பொருளானது சமுத்திரத்தில் விழுந்தபோது சமுத்திரமானது இரத்தமாயிற்று. இந்த நியாய தீர்ப்பை தேவன் அனுப்புவதினால் இப்படி நடைபெற வாய்ப்புள்ளது. எகிப்தில் இதுபோன்று சம்பவம் நடைபெற்றதை நாம் அறிவோம். யாத்திராகமம் 7:20-21. சமுத்திரம் மற்றும் பூமி அனைத்தின் மேலும் தேவன் அதிகாரம் உடையவராக இருக்கின்றபடியால் இவைகளை செய்ய அவரால் கூடும். மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இவ்வளவு மாற்றங்களை செய்த தேவனால் சமுத்திரத்தின் தண்ணீரையும் இரத்தமாக மாற்ற இயலும். இப்படிப்பட்டவைகள் நடைபெறும் என தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே முன்னுரைத்துள்ளனர். யோவேல் 2:31, செப்பனியா 1:3. பூமியானாலும் சமுத்திரமானாலும் நித்தியமாக அழியக்கூடியவைகள். மத்தேயு 24:35, வெளிப்படுத்தல் 21:1. ஆகவே இப்படி அழியக்கூடியவைகளின் மேல் எவ்வித அடையாளங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு தேவனுக்கு அதிகாரம் உண்டு. 3வதாக, சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. வானத்திலிருந்து விழுந்த பொருளானது சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாக மாறப்பண்ணியது, அதன் விளைவாக சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. ஆகவே சமுத்திரத்தின் 1/3 பங்கு பூரணமாக அழிந்தது என்பதை இது காட்டுகிறது. ஜீவனுள்ள சிருஷ்டிகள் யாவும் செத்தது. இதுபோன்ற நிகழ்வும் எகிப்தின் நைல் நதியில் நடைபெற்றது. யாத்திராகமம் 7:20-21. சமுத்திரத்தில் உள்ள ஜீவன் உள்ளவைகள் செத்தது என்பது மனிதர்களின் பொருளாதாரம் மற்றும் கடல் உணவை பாதிக்கின்ற ஒன்றாகும். சமுத்திர ஜீவன்களை பிடித்து அவைகளை விற்று ஜீவனம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுடைய ஜீவனமும் பாதிக்கப்படும். மனிதர்களுக்கான உணவானது தரையில் மட்டுமல்லாது சமுத்திரத்திலும் பாதிக்கப்படும். இதுவும் தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் ஒன்றாகும். 4வதாக, கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 2ஆம் எக்காலம் நியாய தீர்ப்பை குறித்து கூறுகின்ற 8, 9 ஆகிய இரு வசனங்களில் 1/3 பங்கு என்கின்ற வார்த்தையானது 3 முறை வருவதை காணலாம். 1/3 பங்கு என்பது சமுத்திரத்தின் குறிப்பிட்ட ஒரு பகுதியை குறிப்பதாகும். மற்ற பகுதிகள் சேதமடையவில்லை. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று என்று கூறும்போது மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டியுள்ளது. காரணம், கப்பல்கள் அனைத்துமே ஒரே இடத்திலோ சமுத்திரத்தின் பகுதியிலோ காணப்படாமல் அவைகள் பயணித்தாலும் அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் வெவ்வேறான இடங்களிலும் திசைகளிலும் காணப்படும். அப்படி இருக்கும்போது கப்பல்கள் சேதமாயிற்று என்று கூறுவதற்கு காரணம் என்ன? கப்பல்களும் சேதமடைகின்ற அளவிற்கு இந்த நியாய தீர்ப்பானது மிகவும் கொடியதாக இருக்கும். கப்பல்கள் சேதமடைவதும் மனிதர்களின் ஜீவனத்தை பாதிப்பதாகும். ஜீவனத்தை மட்டுமல்லாது ஜீவனத்தின் பெருமையையும் பாதிக்கும். 1 ராஜாக்கள் 10:22, 22:48, எசேயா 23:1, 14, தானியேல் 11:30, 40, எசேக்கியேல் 27-29, வெளிப்படுத்தல் 18, 17, 19. ஆகவே இந்த நியாய தீர்ப்பானது பெரிய அளவில் சமுத்திரத்தை பாதிக்கும். வெவ்வேறான இடங்களில் பயணம் செய்கின்றன. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பல்கள் அனைத்தும் நாசமடையும் அளவிற்கு பாதிப்பு உண்டாகும். மனிதர்கள்
மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். போர் கப்பல்களும் கூட இதில் அதிக அளவில் நாசமடையும். கப்பல்களில் மிக பெரியவைகள் இந்த நாட்களில் போர் கப்பல்களாக உள்ளன. இப்படிப்பட்ட கப்பல்கள் அவைகளை வைத்திருக்கின்ற நாடுகளின் பொருளாதாரம், பெருமை, யுத்த வல்லமை போன்றவற்றையும் பாதுகாப்பையும் காண்பிக்கின்றன. ஆனால் இவைகளெல்லாம் அழிந்து போம். கப்பல்களில் 1/3 அழியும் போது அந்த கப்பல்களை வைத்திருக்கும் நாடுகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும். அடுத்த பகுதியில் 3ஆம் எக்காலத்தை குறித்து காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.